வணக்கம். நான் ஒளிப்பதிவாளர் செழியன் பேசுகிறேன். அருந்தமிழ் வலையொலிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவரும் அதை கவனிக்க வேண்டும், பார்க்க வேண்டும். நன்றி. டெல்டா மாவட்டங்களை பற்றி ஆங்கிலேயர் சொல்லுகின்ற பொழுது வெளிப்பாடு கையேந்தும் ஒரு நிலை. தமிழ்நாடும் புதுவையும் காவிரியில் இந்த உரிமையை தொடர்ந்து நாம் இழந்து வருகின்றோம். வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற்பாற்று. இல்லறம் துறவரம் இறை வழிபாடு எல்லாமே பொழிகின்ற மழையை பொறுத்தே இருக்கும். மொத்தத்தில் நீரின்று அமையாது உலகு. மூன்றாவது உலகப் போர் மூளும் என்றால் அது நீரை முன்னிறுத்தியே இருக்கும் என எச்சரித்தும் இருக்கின்றார்கள். நம்முடைய முன்னோர்கள் நீரை வழிபட்டவர்கள். திருச்சியில் திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய திருக்கோயில் அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆக தமிழ்நாடு ஒரு மழை மறைவு மாநிலம், அண்டை மாநிலங்கள் மழை நிறைவு மாநிலங்கள். வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற்பாற்று. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கெல்லாம் வான்மழைதான் ஆதாரம். இதுதான் தேவாமிர்தம். அனைத்து உயிரினங்களுக்கும் நீர் தேவை. தமிழ்நாட்டை பொறுத்த அளவில், குடிநீரை பொறுத்த அளவில் 70% காவிரியை நம்பியே இருக்கின்றோம். வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி புனல் பறந்து பொன் கொழிக்கும். டெல்டா மாவட்டங்களை பற்றி ஆங்கிலேயர் சொல்லுகின்ற பொழுது த ரைஸ் பவுல் ஆஃப் த சவுத் இந்தியா என சொன்னார்கள். நாம் வாழும் இந்த காலத்தில் நிலைமை மாறி போனது. அரிசிக்காக ஆந்திராவிடமும் கர்நாடகாவிடமும் கையேந்தும் ஒரு அவலம் ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கு என்ன காரணம்? தமிழ்நாடும் புதுவையும் காவிரியில் கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்கள். இந்த உரிமையை தொடர்ந்து நாம் இழந்து வருகின்றோம். அதனுடைய வெளிப்பாடு கையேந்தும் ஒரு நிலை. ஆக இது நீக்கப்பட வேண்டும். காவிரி தீர்ப்பு ஒரு ஏட்டுச் சுரைக்காய், காணல் நீர் மாயமான். 28 ஆண்டு கால சட்ட போராட்டம், அதுக்கு பின்னாடி 7 ஆண்டுகள், 35 ஆண்டுகள்ல எப்ப நாம நீரை பெற்றிருக்கிறோம்? உபரி நீரை தான் பெற்றிருக்கின்றோம். உரிமை நீரை பெற முடியவில்லை. இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும் என்ற அடிப்படையில் திறந்த அந்த உபரி நீரைத்தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றமே ஒழிய உரிமை நீரை பயன்படுத்த முடியவில்லை. இதற்கு என்ன காரணம்? தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறுதான் காரணம். இந்த தீர்ப்பு திருத்தப்பட வேண்டும். தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றால் மட்டுமே இதற்கு தேர்வு ஏற்படும். இதை பற்றி அனைத்து கட்சி கூட்டத்தில், சிறப்பு சட்டப்பேரவை அமர்வில், நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படவில்லை. தமிழ்நாடு அரசு 2033 வரை காத்திராமல் உடனடியாக ஒரு மறுசீராய்வு மனுவை காவிரி நடுவர் மன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். ஏற்றுக்கொண்டால் வரவேற்கலாம், ஏற்க மறுத்தால் உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டும். அங்கேயும் நியாயம் கிடைக்காமல் போனால் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை முடக்க வேண்டும். இந்த தீர்ப்பில் புதைக்கப்பட்டிருக்கும் உண்மைகளை, மறைக்கப்பட்டிருக்கும் நியாயங்களை வெளிக்கொணர வேண்டும். பாலாற்றை பொறுத்த அளவில் அங்கே தடுப்பணை ஏராளமாக கட்டிவிட்டார்கள். ஆக அதையும் மீறி கூடுதலான மழை பொழியும் காலங்களில் மட்டுமே பாலாற்றுக்கு வெள்ளம் வருகின்றது. தென்பண்ணையை பொறுத்த அளவில் கர்நாடகாவிலிருந்து வருது, நீர் குறைவா வருது, நொரதான் கரபுரண்டு ஓடுது. அந்த அளவுக்கு நீர் மாசுபட்டு. கீழ்பவானி அணைன்னு ஒரு அணை இருக்கு. அந்த அணையினுடைய நீர் நிர்வாகம் 1958 இருந்து இதுவரை அரசு அணை விதிமுறை, காவிரி தீர்ப்பு என எதுவும் பின்பற்றப்படவில்லை. நீர்வளத்துறையானது தன்னுடைய விருப்பு வெறுப்பு மற்றும் ஆதாய அடிப்படையிலேயே நீர் நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. அடுத்து முல்லை பெரியாறு 999 ஆண்டு உடன்படிக்கை. அன்றைய திருவாங்கிதூர் சமஸ்தானத்துக்கும் சென்னை மாகாணத்துக்கும் ஏற்பட்ட உடன்படிக்கை. 152 அடி நீரை தேக்கிக் கொள்ளலாம். ஆனால் 142க்கு மேல் நீரை தேக்க அனுமதிப்பதில்லை. பேபி அணை கட்டி அதை வலுப்படுத்த வேண்டும். ஒரு 15 மரங்கள், அதை வெட்டுவதற்கு கேரள அரசு மறுத்து வருகின்றது. இதனுடைய வெளிப்பாடு நாட்டின் இறையாண்மை, ஒருமைப்பாடு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கின்றது. மத்திய அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றது. இப்படி பல பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். நீர் மாசுபட்டு விட்டது. இப்போது
திருப்பூரை பொறுத்த அளவில் 20,000 கோடி ரூபாய் அந்நிய செலாவணியை ஆயத்தாடை ஏற்றுமதி ஈட்டி கொடுக்கின்றது. அந்த கழிவு நீரால் நொய்யலாறு செத்து போய்விட்டது. அந்த ஒரத்துப்பாளையத்தில் நீர் தேக்குவதில்லை, விவசாயத்துக்கு பயன்படுத்துவதில்லை, அப்படியே காவிரியில் விட்டு விடுகின்றார்கள். தினமும் வருகின்றது. தென் மாவட்டங்களுக்கு அந்த மாசுபட்ட நீர் குடிநீராக செல்லுகின்றது, டெல்டா மாவட்டங்களுக்கு செல்கின்றது. ஒரு பகுதி வீராணம் வந்து சென்னைக்கும் அது வருகின்றது. ஆக சென்னையில் இருப்பவர்களும் அந்த சாய கழிவு நீரை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இப்படி ஒரு நிலை. இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டுமே ஆனால் ஒரு நல்லாட்சி மலர வேண்டும். 2026 வரும் தலைமுறையை முன்னிறுத்தும் தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு ஆட்சி அமைய வேண்டும். அது யாருடைய கையிலே இருக்கின்றது? விவசாயி சின்னத்தினுடைய கையில் இருக்கின்றது. வாய்ப்புக்கு நன்றி.